கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் இன்னும் அதிகமாய் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். இங்கே தேவனுடைய ஆலயத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒரு கூட்டமாகவும் ஆசைப்பட்டவர்கள் ஒரு கூட்டமாகவும் இங்கே நிற்பதை காண முடிகிறது. அழைக்கப்பட்டவர்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து தேவனால் விடுவிக்கப்பட்டு எருசலேமுக்கு நேராக இஸ்ரவேலுக்கு நேராக ஆண்டவரால் கொண்டு வரப்படுகிறார்கள். ஆனால் இங்கிருக்கிற அந்த அபூர்வ குடிகளாய் இருக்கிறதான எப்ராயிமரும் மனேசையின் கோத்திரத்தாரும் இந்த தேவனுடைய ஆலயத்தின் வேலைகள் நடந்தேறாதபடிக்கு தடை பண்ணுவதற்குரிய அந்த வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நாம் காண முடிகிறது. இப்படி பல தடைகள் தேவ திட்டத்திற்கு எதிராக அங்கே வந்த பொழுதும் தேவனுடைய நாமத்தினாலே அந்த காரியங்கள் தோய்ந்து விடாதபடி நின்று விடாதபடி அது படிப்படியாக நாளுக்கு நாள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருவதையும் நாம் காண முடிகிறது. தேவ திட்டம் அல்லது தேவ சித்தம் என்று வந்தால் ஒன்று, அழைக்கப்பட்டவர்கள் அதிலே நிலைத்து நின்று தங்களை அர்ப்பணித்து அந்த தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக தங்களை கொடுத்து செயல்படுவதை நாம் இதன் மூலமாய் அறிகிறோம். ஆசைப்படுகிறவர்கள் இப்படி செய்யலாம் இப்படி பண்ணலாம் என்று ஆசைப்படுகிறவர்கள் வாக்குவாதத்திலும் அந்த செய்கைகளை தேவனுடைய சித்தம் அதை தடுக்கிற விஷயத்திலும் தங்களை அவை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தேவனுக்கு தேவ ஜனத்திற்கும் அருவருப்பான அல்லது பகைமையான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். இது நடுவிலே தேவ சித்தம் அழைத்தவர்களை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பதையும் நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு வித்தியாசமான ஒரு அனுபவத்திற்கு நேராக தேவ சித்தத்தையும் திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த பாக்கியமான வாழ்வுக்கு நேராக தேவன் நம்மை நடத்தி வருகிறார். அழைத்தவர்களை கொண்டு தேவன் மகத்துவமான காரியங்களை செய்து தம்முடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆனால் ஆசைப்படுகிறவர்கள் ஏராளமான பேர் அதை வேடிக்கை பார்க்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த தேவ சித்தத்தின் வேலைகள் தேவ சித்தத்தின் காரியங்கள் நடந்தேறக்கூடாதபடிக்கு இடைஞ்சலை கொடுக்கவும் ஏளனம் பண்ணுவதிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் தடுக்கிற நிலைகளை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். நாம் அழைக்கப்பட்டவர்களாயிருந்து தேவ சித்தமதை உண்மையாக புரிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக எந்த விதத்திலும் நாம் இடரலாயிராதபடி தேவ சமூகத்திலே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருந்து தேவனுடைய விருப்பத்தின்படி தேவனுடைய சித்தம் அதை நிறைவேற்றி தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். ஆண்டவராகிய தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு பலனை தரும் பொழுது நாமும் நம்முடைய அர்ப்பணிப்பின் அழைப்பிற்கு ஏற்ற கிரியைகளுக்கு ஒத்த பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கர்த்தருக்குள் வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, தேவ செயலுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் ஒரு கூட்டம், ஆசைப்படுகிறவர்கள் ஒரு கூட்டம். அழைக்கப்பட்டவர்கள் அர்ப்பணித்தும் தங்கள் ஆண்டவரை வாழ்வை தியாகம் பண்ணியும் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு உகந்ததாய் மாற்றியும் செயல்படுகிறார்கள். ஆண்டவரின் நிந்தைகளும் அவமானங்களையும் சகித்து தேவ சித்தம் நிறைவேற தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் ஆசைப்படுகிற கூட்டம் ஆசைப்படுவதை எதிர்பார்ப்பதை கிடைக்காமல் இருக்கும் பொழுது
அந்த தேவ திட்டத்தையே முறியடித்து தேவ திட்டத்திற்கு இடைஞ்சலை உருவாக்குகிறவர்களாய் இன்றளவும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் கவனிக்கிறோமே. தகப்பனே, நாங்கள் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருந்து தேவ சித்தமும் தேவ விருப்பமும் தேவனுடைய எண்ணங்களும் ஆண்டவரே இந்த பூமியிலே நிறைவேறுவதற்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் எங்களை நிறுத்துவீராக. ஒருபோதும் தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே அப்பா எதிர்த்து நிற்கிறவர்களாய் அண்மை தேவ திட்டத்திற்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்து விடாதபடி அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் எங்களை நடத்தும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.